Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஈஸியா பலாப்பழம் பாயாசம் செய்யலாம் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக் வித் கோமாலில கிரேஸ் வந்து செஞ்சது இதுதான். அதோட ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதுக்கு பலாப்பழம் வந்து 10 பீஸ் எடுத்திருக்கேன். 10 பீஸ்ல 8 பீஸ் வந்து தனியா வச்சிருக்கேன். 1.5 பீஸ் அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வறுத்துக்கலாம். வெல்லம் வந்து இது பலாப்பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெல்லம் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மி. சப்போஸ் உங்களுக்கு வந்து பலாப்பழம் வந்து அந்தளவுக்கு ஸ்வீட்டாக இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். செகண்ட் பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு. இது தேங்காய் வந்து பின் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது பலாப்பழம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை ஆன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்கலாம். கடாய் வந்து சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம முந்திரி அந்த கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். கடாய் சூடு வந்துருச்சு. நான் வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சு வறுத்தெடுங்க. லைட்டாக கலர் வந்தால் போதும். இப்போது பாருங்கள், தேங்காய் வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துட்டு முந்திரி போட்டுக்கலாம். தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்க முந்திரியை போட்டு அதே கடாயில் வறுத்துக்கலாம். முந்திரியும் கோல்டன் கலர் வந்தாச்சு. இதையும் எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். முந்திரி வறுத்த கடாயிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பலாப்பழ பீஸை போட்டுக்கலாம். லைட்டாக கலர் தான் வரணும், ரொம்ப கலர் வரக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் வந்து பலாப்பழத்தோடது மாறினா போதும். இதை எடுத்துடலாம். பலாப்பழ பீஸு கட் பண்ணதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பலாப்பழ பேஸ்ட்டை கடாயில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பலாப்பழம் பேஸ்ட் வந்து நம்ம வந்து மிக்சிலேருந்து கடாயில் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் அந்த 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, செகண்ட் அண்ட் தேர்டு, அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருவோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் இது வந்து 10 மினிட்ஸ் கொதிக்கணும் நல்லா. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லமை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அடியில் வந்து கல் மண் இதெல்லாம் இருக்கும், வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். பலாப்பழ பாயசம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்ருங்க. இது ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாயசம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற
முதல் தேங்காய் பால் ஊற்றிடலாம். முதல் தேங்காய் பால் ஊற்றும் போது அடுப்பை வந்து லேசாக ஒரு கொதி வரும்போதே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா தேங்காய் பால் வந்து முறிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கலந்துட்டேன். அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போது சைடில் பாருங்கள், சூடு வரும்போது லேசாக ஒரு நுர பொங்கின மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, அந்த இடம் அப்படியே லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே அந்த தேங்காய் பால் வந்து எல்லாம் ஒன்றா கலந்துரும். இப்போது எடுத்து வச்சுருக்க முந்திரி, அதே மாதிரி இந்த பலாப்பழ பீஸ்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் பீஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். இப்போது இதை நான் வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்மளுடைய பாயசம், பலாப்பழம் பாயசம் ரெடி. லைட்டாக மேலே கார்னிஷிங் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.